வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கான வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நிம்மதி அப்படிங்கிறது மன அமைதியில் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட மன அமைதியை தரக்கூடிய ஒரு இடத்தை பற்றி தான் இங்கே பார்க்க இருக்கின்றோம். மன தூய்மையையும் மன வெளிச்சத்தையும் ஒரு பக்குவத்தை தரக்கூடிய இடத்தை பற்றி பார்க்கிறோம். வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய மிக முக்கிய இடங்கள்ல முதன்மையான இடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆழியார் அறிவு திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட 115வது பிறந்த நாள் மற்றும் உலக அமைதி தினத்தை முன்னிட்டு விழாவிற்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்க்கக்கூடிய பல காட்சிகள் வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட இந்த மன அமைதிக்குண்டான ஒரு நிலையை அப்படியே நமக்கு மனதளவில் ஒட்டக்கூடிய அளவில் காட்சிகளாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட அறிவு திருக்கோயில்னு சொல்லக்கூடிய இந்த இடம். இது ஏகப்பட்ட மக்கள் தினமும் தங்களுடைய மன அமைதிக்குண்டான வழியை தேர்றதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ரம்யமான காட்சிகள் அனைத்தும் நம்ம மனதை வருடக்கூடிய அளவுக்கு மிகுந்த ஒரு ரம்யமான காட்சிகளை கொடுக்கக்கூடிய இயற்கையோட ஒத்து போகக்கூடிய மலை வளங்களோடு கூடிய அமைஞ்சிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியில் யோகா பற்றிய பல பயிற்சிகளை சொல்லக்கூடிய ஒரு நூல்கள் இங்கே இருக்கு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட மணி மண்டபம், இந்த மணி மண்டபத்தில் பல மக்கள் கூட்டு தியானம் செய்வதற்காக வர்றாங்க. இந்த கூட்டு தியானம் செய்யக்கூடிய இந்த இடத்துல மிகுந்த ஒரு அமைதி நிலை தான் இருக்குங்க. இந்த இடத்துல தான் நமக்கு அந்த பயிற்சியின் பலன் முழுமையாக உணரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய இடமா இருக்கிறதுனால நாள்தோறும் பலர் இந்த இடத்த கூட்டு தியான பயிற்சியை செய்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் அருட்தந்தையோட 115வது ஜெயந்தி உலக அமைதி தின விழாவில் பல முக்கியமான தலைமைகள் இந்த இடத்துல தங்களுடைய யோக நிலைகளை பற்றியும் யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய யோக கலையோட உண்மை நிலைகளை நமக்கு நம் வாழ்வியலோட பொருந்தக்கூடிய பல கதைகளோடு நமக்கு எடுத்து சொன்னாங்க. முதல்ல வந்த உடனேயும் நமக்கு சிறப்பான ஒரு உணவு அப்படிங்கிறது தயார் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த கம்மியமான இடத்த நாங்கள் முழுமையாக பார்த்தோம், யோக நிலைகளை புரிஞ்சுக்கிட்டோம். வேதாத்திரி மகரிஷி ஐயாவுடைய உன்னத நிலைகளை பற்றி சில புத்தகங்கள் வெளியிலும் அவருடைய அங்கே வாழ்ந்த நிகழ்வுகளை பற்றியும். இந்த இடத்திற்கு நீங்கள் வரணும்னா தினமும் காலையில் 9:30 மணியிலிருந்து மதியம் 12:30 மணி வரையும், மதிய லஞ்சுக்கு அப்புறம் 3 மணியிலிருந்து 6 மணி வரையும் நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. இயற்கையோடு ஒத்து போகக்கூடிய பல உன்னதமான இடங்கள்ல நம்ம பொள்ளாச்சிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆழியார் அறிவு திருக்கோயில் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான இடம். நீங்களும் ஒரு தடவை உங்கள் ஃபேமிலியோட இந்த ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு வாங்க. இயற்கையோடு ஒரு நாள் வாழ்ந்துட்டு போங்க. என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.